கரீபியன் பிரீமியர் லீக் 2024 8வது போட்டி செப்டம்பர் 6 4:30 AM டின்பாகோ யுனைடெட் அண்ட் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ் மோதுறாங்க. அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். டின்பாகோ யுனைடெட் இந்த சீசனில் இருக்காங்களா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு இந்த சீசன் போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரே ஒரு போட்டி தான் விளையாண்டுருக்காங்க. அதுவும் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸோட தான் மோதுனாங்க. அதில் டின்பாகோ யுனைடெட் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ் தொடர்ந்து விளையாடுற ஃபீல் இருக்குது. இது 5வது போட்டி, 4 போட்டியில் தோற்றுருக்காங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க நிறைய பேசலாம். @MSC Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன் டைமில் டீம் ஃபேண்டசி சம்பந்தமான தகவல்கள் கிடைக்கும். மை மாஸ்டரில் 150 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. கார், பைக்ஸ், மொபைல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெவி இன்வெஸ்டருக்கு வாய்ப்பாக பார்த்துக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. அண்ட் TDS GST ஃப்ரீயாக இருக்குது. சூப்பரான ஆப்பு. சைன்அப் போனஸ்ஸு 200 கொடுக்குறாங்க. என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது. மை மாஸ் 11 கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சர் விவியன் ரிச்சர்ட் ஸ்டேடியம் ஆன்டிகுவாவில் தான் இந்த மேட்ச்சு. மழைக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். ஒரு ஃபேக்டர், ரெயின் ஃபேக்டர் கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ரெயினை ஃபாலோ பண்ணி நான் கரெக்டாக டீம் போட்டுவேன் அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு இது ஓகே. இதுக்கு முன்னாடி மேட்சஸ் நடந்துருச்சு. டின்பாகோ யுனைடெட் விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ் விளாண்டுருக்காங்க. அந்த வகையில் நம்ம முயற்சி பண்ணலாமே, பேக்கப் போட்டு ட்ரீம் 11 ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு யோசிச்சா அது ஓகே தான். பட் கண்டிப்பாக ஒரு பக்கம் தொடர் தோல்விகளில் இருக்க ஆன்டிகுவா பார்புடா ஃபால்கன்ஸ், அதனால் சில மாற்றங்கள் செய்யலாம். இன்னொரு பக்கம் டின்பாகோ யுனைடெடோட கேப்டன் பொலார்டு, அவர் என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது. ஆன் டைமில் தான் திங்க் பண்ணுவார். அந்த ஒரு விஷயத்தினால என்ன 11 எடுத்துருவாருன்னு கிளாரிஃபை கொடுக்க முடியாது. நல்ல டீமாக இருக்காங்க. போன மேட்சை பொறுத்த வரைக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் சைடு எடுத்துகிட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதே டீமோடு வருவாங்களா, சில மாற்றங்கள் செஞ்சு கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது இடமா இருக்குது. ஸோ அதனால் மைண்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குறைவாக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃப் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். செப்டம்பர் 6 4:30 AM ஏர்லி மார்னிங்காக இருக்குது பாருங்கள். அண்ட் ரெயினை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் நிறைய கலந்துக்கு பாருங்கள். அண்ட் லோக்கல் டைம் 7 PM நைட் மேட்ச்சு. தொடர்ந்து இந்த பர்டிகுலர் கிரவுண்டு சேசிங்க்கு வெற்றியை கொடுத்துட்ருக்கு. 1 செகண்ட் சேசிங் ப்ரிஃபரபிள். 10 மேட்சுக்கு 9 போட்டி சேசிங் வெற்றி. அண்ட் 148 ஆவரேஜுங்கும் போது இது பிலோ ஆவரேஜ் T20 ஸ்டாண்டர்டுக்குன்னு சொல்லணும். அவ்வளோ ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியல. ஓரளவுக்கு டிரைவ் ஆடுற பிளேயர்ஸ் கொஞ்சம் ஸ்கோர் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லலாம். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு 140 to 170 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் தான் தொடர்ந்து போய்கிட்டு இருக்குது. அதை தான் இன்றைக்குமே எதிர்பார்க்குறோம். 150+ 160+ அப்படின்னு போனால் ஒரு டெஃபினட் ஃபைட்டை கொடுக்க முடியும். 150 பிலோவாக 4 times அப்படின்னா கூட 150 to 170 இந்த ரேஞ்சில் 4 times இருந்திருக்கு. மைண்ட் பண்ணிக்கோங்க. அதிகபட்சமாக 179க்கு 4 அப்படிங்கிற செயின்ட் லூசியா சூக்ஸோட ஸ்கோர் இருக்குது. அண்ட் ஆன்டிகுவா 96க்கு 10 அப்படின்னு லோ ஸ்கோராக பதிவு பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் ஆன்டிகுவா ஹோம் கண்டிஷனில் தோக்குற மாதிரி தான் ஃபீலு. ஏன்னா டின்பாகோ யுனைடெட் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வெற்றி பெறதுக்கான வாய்ப்போடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த டீமோட ஏற்கனவே மோதிருக்காங்க. 44 runs வித்தியாசத்தில் டின்பாகோ யுனைடெட் ஜெயிச்சிருக்காங்க. அது வேறு ட்ராக்கு. பட் கண்டிப்பாக இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை பெட்டராக வச்சுருக்காங்க. ஆன்டிகுவா மேனேஜ் பண்ணலாம். ஸ்டில் சில ஸ்பின்னர்ஸோட டின்பாகோ யுனைடெட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்றனால அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு பார்க்குறேன். டின்பாகோ யுனைடெட் ஜேசன் ராய் அண்ட் சுனில் நரேனை வச்சு ஓப்பன் பண்ணுவாங்க. ராய் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. போன மேட்ச் ஸ்டார்ட் ஓரளவுக்கு தான் கிடச்சிது. அண்ட் சுனில் நரேன் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. ரீசெண்டாக நடந்த USA T20 சக்ஸஸ் இல்லை சுனில் நரேனோட ஓப்பனிங். ஆனால் இந்த சீரீஸோட ஸ்டார்ட் ஒரு டீசன்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இது தொடரும். கண்டிப்பாக வந்து ஜேசன் ராய் ஓரளவுக்கு டீசன்ட் பிளேயர். இந்த பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. நிக்கோலஸ் பூரன் சூப்பரான பிளேயர். பயங்கர 6 hitting ஷோ பண்ணுறாரு. ஓவராலாக T20s அப்படின்ற வகையில் அதிகபட்ச 6 1 year அப்படிங்கிற அந்த மைல் ஸ்டோனை இவர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கார். கெயிலுக்கு ஓவராக இவர் இருக்கார். கெயில் எந்த மாதிரி 6 hitting கெப்பாசிட்டி, அவரோட பவர் எப்படி அப்படின்னு நமக்கு தெரியும். அதை மீறி பூரன் இருக்கார் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. எலிஜிபிள் அப்படிங்கிற வகையில் கண்டிப்பாக வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். கெயில் கூட பவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் டெக்னிக்காக ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் பூரன் அப்படின்னு ஷோ பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் பார்க்கலாம். பாரிஸு டீசன்ட் பிளேயர், நல்ல டேலண்டடாக பேசப்படுற ஒரு பிளேயராக இருக்கார். கீசி காட்டி போன மேட்ச்சு ஒரு வாய்ப்பு அப்படின்ற வகையில் கொடுத்தாரு. நிறைய கேட்சஸை ட்ராப் பண்ணாங்க. நல்ல ஸ்கோரில் முடித்தார். அண்ட் சூப்பர் பிளேயர், டவுட்டே இல்லை. கிரண் பொலார்டு கேப்டன்,
ஒரு சில நேரங்களில் செல்ஃபாக பவுல் பண்ணுவார். இக்கட்டான சூழல் டீம் இருக்குது அப்படின்னா அவரோட பவுலிங் எதிர்பார்க்கலாம். ட்வேன் பிராவோ சூப்பரான ஆல்ரவுண்டர், நமக்கு தெரியும். அவரோட ஏஜ் அண்ட் ஓவராலாக ஒரு மெச்சூரிட்டி கிரிக்கெட் அப்படின்ற வகையில் சூப்பர்னு சொல்லணும். எட்வர்டு டேலண்டட் யங்ஸ்டரு, டெஃபினட்டாக பேட்டிங் ஆர்டரில் மேலே இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண முடியும். அந்தளவுக்கு குவாலிட்டி பேட்டிங்கில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங், லெஃப்ட் ஹேண்ட் மீடியமு, நியூ பால் அவர்கிட்ட கொடுக்க வாய்ப்பு. ஜோஸ் லிட்டில் இன்னொரு நியூ பால் பவுலர், லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட்டு, சூப்பர் பவுலிங். போன மேட்ச் இனிஷியல் ஸ்டார்ட்டில் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, அந்த டீமுக்கு வெற்றியும் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னு சொல்லலாம். வாக்கர் சலாம்கில் அன்ஆர்த்தடாக்ஸு, சூப்பர் பவுலர், நல்ல பவுலிங் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். லேட்டர் பேஸில் அவரை பயன்படுத்துவாங்கன்னு யோசித்தோம், ஆனால் ஏர்லியாகவே பயன்படுத்தினாங்க. அண்டு டெரஸ் ஹென்ஸு ரைட் ஆம் மீடியம், இவருமே டீசென்ட் பவுலிங் கொடுத்துருக்காரு. டொமஸ்டிக்கில் ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் இவர்கிட்ட இருக்குது. அண்ட் அகில் ஹுசைனை இந்த மேட்ச்சில் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறேன். அலிகான் யுஎஸ்ஏக்காக விளையாண்டுட்டு இருக்கனால அவர் அன்அவைலபிள். அண்டு டிம் டேவிட்டும் பார்த்திங்கன்னா அன்அவைலபிள். அவர் ஆஸ்திரேலியா டீமுக்காக விளையாண்டுட்டு இருக்கிறதுனால இவங்க 2 பேர் இருக்க மாட்டாங்க. மார்த்தேலுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் டாப் ஆடலில், அப்போ பவுலிங் ஆப்ஷனாகவும் யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்தா அவர் கொஞ்சம் யோசிக்கலாம். அண்டு ரசலுக்கான வாய்ப்பு எதுவும் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா, ஜெய்டன் சேல்ஸுக்கான வாய்ப்பு எதுவும் கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்களா, இதெல்லாம் நாம் பார்த்துக்கலாம். அன்னிகோ பாபர்ட் ஆஃப் ஃபால்கன்ஸு டாப் ஆர்டரில் ஃபகர் ஜமான் அண்டு கிரீவ்ஸ். ஜஸ்டின் கிரீவ்ஸ் போன மேட்ச் வந்தார். சில மாற்றங்கள் டாப் ஆர்டரில் இருந்துக்கிட்டு இருக்குது. கோஃபி ஜேம்ஸ் இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணார் வித் ஃபகர் ஜமான். ஆரம்பத்தில் டெடி பிசோஃபுக்கு தான் போனாங்க. ஆனால் டெடி பிசோஃப் கண்டினியூவாக ஃபெயிலியர் ஆனதுனால கோஃபி ஜேம்ஸ் அண்டு ஃபகர் ஜமான் இருந்தாங்க. ஃபகர் ஜமான் நல்ல ஸ்டார்ட் அப்படின்றது ஃபஸ்ட் 2 மேட்ச்சில் கொடுத்தாரு. லேட்டர் பேஸில் டவுன் ஆகியிருக்காரு. ஒரு பக்கம் அன்னிகோ பாபர்ட் ஆஃப் ஃபால்கன்ஸ் அப்ரோச்சை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. பிளேயர்ஸுக்கு ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ண சொல்லி ஃபகர் ஜமானுக்கு ஒரு ஆர்டர் இருக்குதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஏன்னா பாண்ட் 1லேருந்து ஹிட் பண்ண முயற்சி பண்ணார் போன மேட்ச், அதை பார்த்தோம். பட் அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த ட்ராக் ட்ரைவ் ஆடி தான் விளையாடணும். ஃபகர் ஜமானோட ஸ்டைல் இந்த பிச்சுக்கு சூட் ஆகும். பட் இந்த மாதிரி ப்ரெஷர் போடும்போது ஃபகர் ஜமான் ஃபெயிலியர் ஆக வாய்ப்புன்னு சொல்லணும். ஸோ ஜஸ்டின் கிரீவ்ஸ் அதை மேனேஜ் பண்ணிட்டார். ஏன்னா அவர் அந்த மாதிரி பிளேயர் தான், அவர் விளையாண்டார் அப்படின்னே சொல்லலாம். லேட்டர் பேஸில் அப்படியுமே ஸ்கோர் பண்ண முடியல. மிடில் ஓவர்ஸில் இந்த டீம் ஸ்கோர் பண்ணாதது மைனஸ்ன்னு சொல்லலாம். பவர் பிளேயெல்லாம் மைனஸ்லாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது ஏர்லி பிச்சர்ஸில் அந்த இடத்துல. அண்டு ஓவராலாக இன்னொரு பெரிய மைனஸ் அன்னிகோ பாபர்ட் ஆஃப் ஃபால்கன்ஸ் தொடர்ந்து டாஸை லூஸ் பண்ணிகிட்டே வராங்க. 4 டாஸஸ் லூஸ் அப்படிங்கிற அந்த இடத்துலையும் மைனஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா சேசிங் டீம் தான் அந்த பர்டிகுலர் கிரௌண்டில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அட்வான்டேஜும் அவங்களுக்கு இல்லாமல் போச்சு. அது மெயின் மைனஸ் தான். எனிவே ஸ்கோர் பண்ண தவறுறாங்க. ஓவராலாக பவுலிங் நல்லா இருக்குது, அதில் டவுட்டே இல்லை. இமாட் வசீம், ஃபேபின் ஆலன், கிறிஸ் கிரீன் அப்படின்ற மாதிரி இந்த 3 ஸ்பின் ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற மாதிரி இந்த பேட்டிங் டெப்த்தும் இருக்குது. பட் ஸ்கோர் பண்ணலை. ப்ரீமஸ் நல்ல ஹிட்டிங் அண்ட் பவுலிங் பேஸில் இருக்கார். ஸ்ப்ரிங்கர் இந்த சீசனில் ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் நிறைய எடுத்தார். அண்ட் அடுத்தடுத்த போட்டிகளை விக்கெட்ஸும் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆமீரோட பவுலிங் பெஸ்ட்டாக இல்லை. அதுக்கு காரணம் கண்டிப்பாக ஒரு ட்ராக்னா இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கும். இந்த மாதிரி இடம் அவருக்கு ஜோஸாக ஃபீல் பண்ணுவார். வெரைட்டி கொடுக்க பவுலர் தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் டெஃபினட்டாக நல்ல ஸ்விங் கிடைக்கிற இடத்துல ஆமீரோட சைன், அந்த இனிஷியலாக சைன் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மேட்சஸில் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவார். ஆரம்பத்திலேயே நல்ல ஃப்ளாட்டராக, இன்னும் சொல்லப்போனால் ஹார்டரான ட்ராக்ஸு, ஸ்விங் கிடைக்காத ட்ராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தனால ஆமீர் பெரிய சைன் பண்ணலை. இந்த சீசனில் டவுனில் தான் இருக்கார். ஸோ ஜுவல் ஆண்ட்ரூ இந்த டீமுக்கு பெரிய பாசிட்டிவாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. டாப் ஆர்டரோ இல்லை டவுன் ஆர்டரோ எல்லா இடத்தோடையும் இவர் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போயிட்டுருக்காரு. ஓரளவுக்கு டீசன்ட் பிளே. இந்த சீசனுக்கு நல்ல ஃபைண்டுன்னா டெஃபினட்டாக ஜுவல் ஆண்ட்ரூ சொல்லி ஆகணும். ஹாமில்டனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? பிரெண்டன் கிங் தொடர்ந்து இன்ஜுரியில் தான் இருந்துகிட்ருக்காரு. ஜோசா ஜேம்ஸுக்கு ஒரு வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா? கெல்வின் பிட்மேன், ஹெய்டன் வால்ஸு ஒரு மேட்ச் இடையில எடுத்துக்கிட்டாரு. அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இடத்துலையும் தவறு பண்ணாங்க. ஹெய்டன் வால்ஸு ஒரு பவுலர் பேஸில் டெடி பிசப்பை ரீப்ளேஸ் பண்ணி போனாங்க. டெடி பிசப் பேட்டரு, ஹெய்டன் வால்ஸ் பவுலரு. இந்த சாய்ஸே தப்பாக இருந்தது. நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது அடிஷ்னல் பவுலர் அப்படின்னு போனதே ஓவராலாக ராங் தான். ஸோ அன்னிகோ பாபர்ட் ஆஃப் ஃபால்கன்ஸு கொஞ்சம் ஸ்டடி பண்ணி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணாமல் ஆரம்பத்தில் விளையாண்டாங்க, அதுவுமே தப்பு பண்ணாங்க. ஸோ ஓவராலாக இந்த சீசன் அவங்களுக்கான சீசனாக இது வரைக்கும் போகலை. இன்றைக்கி எப்படி போகணும்னு பார்க்கணும். பவுலிங் ஆப்ஷன்னு பார்க்கும்போது ஹெவி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பொலார்டு போன மேட்ச் பவுல் பண்ணல. ட்வேன் பிராவோ கூட குறைவாக தான் வீசினார். எட்வர்டு, லிட்டில், சலாம் கில், ஹெய்ன்ஸ் அண்டு சுனில் நரேனுக்கான ஓவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் சுனில் நரேன், ஜோஸ் லிட்டில் அண்டு சலாம் கில்கான ஃபுல் கோட்டாக இருக்கும். அண்ட் ட்வேன் பிராவோ, ஹெய்ன்ஸ் 2 பேரும் எண்டோரில் வீசுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஒரு வேளை ரசல் வந்தால் எண்டோரில் வரலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன் இங்கே கோஃபி ஜேம்ஸ் ஃபஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணார்.
லெஃப்ட் ஹேண்டர்ஸை பேஸ் பண்ணி யோசிக்கலாம். பட் ஏற்கனவே 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஹிமாட் வசீம், ஃபேபின் ஆலன், கிரீன் இவங்கெல்லாம் இருக்கும்போது கோஃபி ஜேம்ஸ் சைடு ரொம்ப ரேராக தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ப்ரீமியர்ஸ் ஒரு சில ஓவர் வீசலாம். ஆரம்பத்தில் வாய்ப்பு கொடுத்தாங்க, அடுத்தடுத்த மேட்சஸில் எல்லாமே இருக்குது. ஸ்ப்ரிங்கர், ஆமீர் உங்கள் பவுல் பண்ணுறாங்க. குறிப்பாக ஸ்ப்ரிங்கர் விக்கெட் எடுக்கிறதுனால ஒரு சைடு போக பார்க்குறாங்க. ஹிமாட் வசீம், கிரீன், ஆமீர் அவங்களோட ஃபுல் கோட்டா வீசுவாங்க. அண்டு ஸ்ப்ரிங்கர், ஆமீர் எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்புன்னு பார்க்குறேன். என்னோட டாபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபக்கர் ஜமான் பாசிபிள் அந்த ட்ராக்கு சூட்டபிள் பேட்டர் தான். ஆனால் அந்த ப்ரெஷர் இல்லாமல் இனிஷியலாக விளையாண்ட போதும். ஆனால் அந்த ப்ரெஷரை டீம் கேப்டனோ மேனேஜ்மெண்ட்டோ கொடுத்துட்ருக்காங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஜேசன் ராய்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். பட் ஃபுல்லாக 11க்குள்ளே இருந்துருவார் அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஒரு வேளை செகண்ட் இன்னிங்ஸு இந்த ஸ்டார்ட்டில் ஓரளவுக்கு பெட்டராக ஆகுது. ஏன்னா ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ராக்கு செகண்ட் இன்னிங்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. இனிஷியல் பால்ஸ் கொஞ்சம் குயிக்காக வரும், அதை மேனேஜ் பண்ணணும்னு. பட் ஜேசன் ராய் மாதிரி இங்கிலீஷ் பிளேயர்ஸ் அதை மேனேஜ் பண்ண முடியும். அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிங்க. ரெண்டாவது பிச்சர்ஸ்லாம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஓப்பனர்ஸ் கொஞ்சம் பெட்டராக விளையாடலாம். அந்த மாதிரி சாய்ஸஸில் ஜேசன் ராய் பெட்டர் சாய்ஸு. சுனில் நரேன் டெஃபினட்டாக டபுள் ஆப்ஷனில் இருக்கிறனால கேப்டன் ரேஞ்சுக்கு நிறைய பேர் யோசிக்கிற ஒருத்தர் சுனில் நரேன் தான். ஜஸ்டின் கிரீவ்ஸு நல்ல பிளேயர், டாப் ஆர்டரில் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர், நல்ல டேலண்டடுன்னு சொல்லலாம். நிக்கோலஸ் பூரன் சொல்லவே தேவையில்லை. ஜோல் ஆண்ட்ரூ டீசெண்டாக விளையாண்டுட்டு இருக்காரு. மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு இருக்காரு. ஹிமாட் வசீமோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபேபின் ஆலன் ஃபினிஷிங்கில் பேட்டிங்கில் பெருசாக இது வரைக்கும் பண்ணலை. பட் இன்றைக்கி டேவாக கூட இருக்கலாம். டுவைன் பிராவோ எண்ட் ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் பவுலிங்காக இருந்தால் முழுமையான கோட்டா பொலாடு கொடுக்க பார்ப்பார். கிறிஸ் கிரீனு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு. ஜோ ஸ்ட்ரிட்டில் நியூ பால் கொஞ்சம் விக்கெட் கொடுக்குற மாதிரி தான் இருக்காங்க. ஸோ குறிப்பாக ஆரம்பத்தில் விக்கெட்ஸ் விழாமல் தான் ஆண்டிகோ பாபோட ஃபால்கன்ஸ் மேனேஜ் பண்ணாங்க. விக்கெட்ஸ் வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு குயிக்காக ஆட இப்போ ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்றதுனால ஜோஸ் லிட்டிலுக்கு அது வாய்ப்பாக இருக்கலாம். சலாம் கில் சூப்பர் பவுலர். இந்த ட்ராக்குக்கு சூப்பர் பவுலர்னு கண்டிப்பாக சொல்லலாம். சமர் ஸ்ப்ரிங்கர் கான்ஃபிடென்ட் பேஸில் அப்பா இருப்பார். அந்த பேஸில் மட்டும்தான். ஆமீர் 4 ஓவர் கோட்டா எண்ட் ஓவரில் வீசும்போது விக்கெட் எதுவும் விழலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ட்ரை பண்ணலாம். ஜஸ்டின் கிரீவ்ஸு, பிராவோ, ஆலன் அண்டு ஹைன்ஸ் இவங்கெல்லாம் நல்ல பிளேயர்ஸு. குறிப்பாக ஓப்பனிங் இந்த மாதிரி ட்ராக்கு அதாவது யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ட்ராக்குக்கு ஓப்பனர்ஸ் பெட்டராக இருக்கலாம். அது ஒரு வகையில். அண்ட் டுவைன் பிராவோ எண்ட் ஓவரில் வீசுவார். அந்த வகையில் டெஃபினட்டாக யோசிக்கணும். அவரோட குவாலிட்டி நமக்கு நல்லாவே தெரியும். ஃபேபின் ஆலன் அப்படின்னு பார்க்கும்போது பேட்டிங் பேஸில் லேட்டாக வருவார். ஓரளவுக்கு ஒரு 10-15 ரன்ஸு விக்கெட்டில் ஒன்று அப்படின்னா ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட முடியும். ஏன்னா இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸு கொத்தா எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி ஸ்கோர்ஸ் பெருசாக அடிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. 40-50 அப்படிங்கிறத ரீச் பண்ணால் அவங்க ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ அந்த பேஸில் ஃபேபின் ஆலன் கன்சிடரபிள் தான். டெரன்ஸு ஹைன்ஸு எண்ட் ஓவரில் வீசுகிற இடத்துல யோசிச்சோன்னா ஒரு வேளை ரசல் மாதிரி பிளேயர்லாம் இல்லை அப்படின்னா ஹைன்ஸை தான் எண்டில் பயன்படுத்துவாங்க. அப்போ ஒரு பக்கம் கன்சிடர் பண்ணி ஆகணும். சுனில் நரேன், நிக்கோலஸ் பூரன், ஹிமாட் வசீம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கிறிஸ் கிரீனு, ஜோஸ் லிட்டில், சலாம் கில் இந்த மாதிரி பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி ட்ராக்குக்கு பெட்டராக இருக்கலாம். பேட்டர் அவ்வளோ ஈஸியாக பெரிய ஸ்கோர் பண்ணிட முடியாது. 50+ அடிக்கலாம். அந்த ரேஞ்சுக்கு அதிகபட்சம்னு யோசிக்கலாம். இதுக்கு இன்னொரு ட்ராக் போய்கிட்டு இருக்குது. ஸோ செயின்ட் கிட்ஸில் அங்கே பெரிய ஸ்கோர்ஸ் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இங்கே எதிர்பார்க்க வேண்டாம். மீடியம் ஸ்கோர் 140, 150, 160 இந்த ரேஞ்ச் ஸ்கோர் தான் இங்கே எதிர்பார்க்குறோம். அப்படின்றதுனால பவுலர் சைடு கேப்டனாக போகிறது ஓகேவான சாய்ஸஸாக பார்க்குறேன். டீம் பாருங்கள். சுனில் நரேன் அண்ட் ஹிமாட் வசீம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு யோசிச்சு கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஸ்ப்ரிங்கருக்கு பதிலாக வேறு யாரையாவது யோசிக்கிறதுனா யோசிக்கலாம். ஸ்ப்ரிங்கர் அடுத்தடுத்த போட்டிகளில் விக்கெட் எடுத்தால் கூட கடந்த 2 போட்டிகளில் கொஞ்சம் ஸ்மாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. ஸ்பின்னர் பேஸில் கொஞ்சம் யோசிக்கலாம். அகில் ஹுசைன் இந்த மேட்ச் எடுத்து வந்தால் அவரை கண்டிப்பாக நம்ம யோசிக்கலாம். அதே நேரத்தில் விக்கெட் பேஸில் குயிக்காக ஆடணுங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் கண்டிப்பாக ஆண்டிகோ பாபோட பல்கன்ஸுக்கு இருக்கும் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அந்த பேஸில் யோசிக்கும்போது நைட் ரைடர் பவுலர்ஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது பெட்டர்னு நான் யோசிக்கிறேன். ட்ரை பண்ணலாம். ஹைன்ஸு கொஞ்சம் யோசிக்கலாம். அதே நேரத்தில் எட்வர்டை யோசிக்கலாம். எட்வர்ட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு இவங்களெல்லாம் கிராண்ட் லீக்கில் சின்னதாக இன்க்ளூட் பண்ணுங்கள். ஒரு டீமில் இன்க்ளூட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.